இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை மட்டுமல்ல, செயல்படுவது சனாதன தர்மம். அதனால் தான் இந்த நாடு முழுவதும் காக்கைக்கு உணவிடுதல் சனாதன தர்மம், நாய்க்கு உணவிடுதல் சனாதன தர்மம். அதனால் தான் நம் ஆலயங்கள் தோறும் எல்லா இடங்களிலும் பஞ்சபூதங்களை நாம் தெய்வமாக கொள்கிறோம். நிலத்தை நிலமகள் என்று சொல்கிறோம், பூமா தேவி என்று சொல்கிறோம். நீரை வணங்குகிறோம், ஒருவன் என்கின்ற கடவுள் இருக்கிறது. நெருப்பு இருக்கிறது, அக்னி பகவான், அக்னி தேவன் என்று சொல்கிறோம். காற்றை தெய்வமாக வழிபடுகிறோம். காற்று என்பது வாயு தேவன். அந்த வாயு தேவனின் அம்சமாகத்தான் ராமாயணத்திலே அனுமன் வாயுடைய அம்சமாக இருக்கிறார். ஆகாசம் என்று சொன்னாலே நமக்கு சிதம்பரம் தெரிவிக்கிறது. இப்படி உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஜீவராசிகளையும் நம்மை போல் மதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆத்ம நிவேதனம், ஆத்ம பூஜை, அதுதான் சனாதன